இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் சிரப் பீட்ரூட் ரோஸ் சிரப் இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பெல் பட்டனை தட்டி விட்டு போறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாவது போட்டு விட்டு போங்க. ஸோ இது ஒரு சூப்பரான எம்மியான ஒரு மில்கில் வந்து அந்த ரோஸ் எசன்ஸை நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ எப்படி செஞ்சு பார்க்கணும்ல, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோஸ் சிறப்பு செய்யலாம்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு என்னோட டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ரோஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஈரம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்ட்டு. இது வந்து கொஞ்சோண்டி பீட்ரூட், ஒரு அரை பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவி நான் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வந்து நான் வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் இது ஒரு ட்ரிக் பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து நான் 100 கிராம் வாங்கினேன், ரோஸ் அந்த பூ வந்து. ஸோ கடையில் இருந்து. ஸோ அதனால் நான் 100 கிராம் வாங்கினதுனால 100 கிராம் அளவுக்கு ஸோ நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் எனக்கு கம்மியாக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சாரிங்க, மறந்துட்டேன். இப்போ 100 கிராம் நான் சீனி எடுத்துருந்தேன். அந்த சீனியை வந்து இதுக்குள்ள போட்டு நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்ததுன்னா ஸோ வந்துடும். அதுக்கப்புறம் பெரிய வடிகட்டி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் செஞ்சிருவேன், வடிகட்டி எடுத்துக்குவேன். அதனால் நான் சொன்ன மாதிரி 100 கிராம் வந்து பூ வாங்கியிருந்தேன். அந்த 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கோமேனு. அப்புறம் கேட்பீங்க, பீட்ரூட் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ரூட் வந்து கலருக்காக போடுறது. ஸோ நம்ம ஒரு வேளை ரோஸ் மில்க்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால் எந்த ரோஸ் போட்டிருந்தாலும் கொஞ்சம் கலர் கொடுக்குது. ஜஸ்ட் அந்தோட கலர் வரும்போது அது கொஞ்சம் லைட்டு. இப்போ பன்னீர் ரோஸ் எடுத்திங்கன்னா லைட் ஒரு ஒரு மாதிரி பிங்கி எந்த மாதிரி கலர் தான் வரும். இது வந்து நாட்டு ரோஜா சொல்லுவோம் இல்லையா, அது இந்த குல்கந்தான் செய்வோம் இல்லையா, அது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு நான் கரைச்சிட்டேன். இப்போ நான் வந்து பேனில் ஊற்றிடுறேன். இப்போ வந்து நான் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்த அந்த ரோஸும் அதோட பீட்ரூட்டு எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இது ரெண்டுமே இதோட சேர்த்து நம்ம கரைச்சிடுவோம். அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதுவும் வேகும். ஸோ வேகவும் செய்யும் நமக்கு, ப்ளஸ் அந்த சிறப்பு மாதிரி வரும் இல்லையா, அதனால் இது வேகாமல் அப்படியே பச்சையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து அதையும் சேர்த்து இதோட சேர்த்து வேக விட்டுருவேன். இதோட சேர்த்து இதுவும் வேகும், நம்ம போட்டிருக்க அந்த சுகரும் வேகும். ரெண்டும் சேர்த்து அந்த ஒன் போல் அங்கே வரும்போது அந்த பதம் மட்டும் பார்த்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஜூஸை மட்டும் ஊற்றி நம்ம இறக்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கடையில் போய் அவ்வளோ ரேட்டு கொடுத்து ரோஸ் எசன்ஸ் வாங்குகிறோம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆட்டம் மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம பீட்ரூட்டு வெறும் ரோஸோட இதை தான் சேர்த்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் ஆரோக்கியமாக இந்த மாதிரி கொடுங்க, ரொம்பவே நல்லது அவங்களுக்கு. ஸோ அதனால் மெயினாக இதை வந்து நான் பண்ணுறது வந்து குழந்தைங்களுக்காக தான். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்கள கவனிச்சிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆரோக்கியமாக இருக்குங்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால தான். ஸோ இது வேகட்டும், வேகணும் வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம போட்டிருந்த அந்த பீட்ரூட்டு அந்த ரோஸு இது எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அது வந்து ரொம்ப எப்படி சொல்ல கிருஷ்ணாகாமல் இருக்கணும்ல நம்ம, அப்படிங்கிறனால நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது என்ன செய்யும் அப்படின்னா, கலரும் கொடுக்கும், ப்ளஸ் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அப்போலாம் இருந்த கலருக்கு இப்போ இருக்க கலருக்கு பாருங்கள், அப்படியே ஒரு பிங்கிஷான ஒரு கலராக மாறிடும். ஸோ அது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த ரோஸ் எசன்ஸ்லாம் ஊற்றும் போது ஒரு லைட்டான ஒரு இது வரும் இல்லையா, அதனால் இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்துருச்சுல நம்மளோட இது வந்து ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்போ இன்னும் அது வரலை, இதை கொஞ்சம் இன்னும் வாட்டரியாக இருக்கிறதுனால இது வரலை. இது வந்த உடனே நம்ம இதை வச்சு விட்டுற வேண்டியதான். சூப்பரான நம்மளோட ரோஸ் சிரப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்கு கொஞ்சம் வேகணும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக கிண்டி எடுத்துட்டேங்க. பயங்கரமாக கரண்டி சுட்டுருச்சு, அப்படியே வச்சுட்டேன் மறந்து போய். அதனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பாருங்கள், இப்போ இதை நான் வடிச்சு எடுக்க போகிறேன். வடிச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சுகர் வந்து நான் அப்போ வந்து ஒரு 100 ml தான், நான் 100 கிராம் தான் சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ ஒரு 100 கிராம் நான் வந்து இதோட சுகரோட சேர்த்து ஆட் பண்ணி நான் வந்து திரும்ப அடுப்பில் பற்ற வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. சுகர் வந்து கீழே கிடக்கு. இன்னும் வந்து அது வந்து சிறப்பு மாதிரி அந்த ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா, அந்த பதம் வந்தோடனே நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம சிறப்பு எடுத்துட வேண்டியதான். எதுக்காக நம்ம வந்து அந்த இதோட சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதோட
ஃப்ளேவரும் இறங்கணும், அதோட ஜூஸும் இறங்கணும். பீட்ரூட்டும் நம்ம போட்டுருக்கோம் அந்த பீட்ரூட்டும் வேகணும். வேகாம இருந்துச்சுன்னா அது மாதிரி லைட்டா ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த பச்சை ஸ்மெல்லுக்காக நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிருங்க பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கலாம். அதனால சரி இப்போ நான் சூடு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு கம்பி பதம் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும்ல. நுர கூட வர ஆரம்பிச்சோடனே சரி ஒரு கம்பி பதம் பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி பதம் பார்க்க போகிறேன். ஈஸியாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த தெரியுது உங்களுக்கு ஒரு கம்பி, இந்த ஒரு கம்பி பதம் இருக்கலாம். இந்த பதம் நமக்கு போதும். அப்போ தான் சிறப்பு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அந்த கம்பி பதத்தை சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை வடித்து எடுத்துக்கலாம். முதல்ல இதை ஆற விடுறேன். இப்போ வந்து எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, அதான் ஆற விட்டாச்சே வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ட்ரிக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வச்சுருந்தோம்ல ரோஸ், இதை வந்து க்ரஷ் பண்ணி போடுற மாதிரி கையில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணி போடுறேன். இது வந்து நான் கொஞ்சம் வந்து நான் ஒரு சூடு லைட்டாக ஒரு சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பு சூப்பராக நம்மளோட சிறப்பு எடுத்து வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நம்மளோட ரோஸ் இதை வந்து அப்படி நொறுக்குனீங்கன்னா அப்படி நொறுங்கும். இதை வந்து இதுக்கு மேலே அப்படியே மலைச்சாரல் போல் அப்படி தூவி விட்டிங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரோஸ் மில்க்கோ அப்புறம் வந்து ஜூஸ்லேயோ நம்ம கலக்கும் போது இந்த ரோஸ் வந்து அது தெரியும். அதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சோண்டி ரோஸ் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இதுக்குள்ளே இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. ஓகேவா? எப்போ நம்ம ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த ஜூஸில் வந்து அது தெரியும். அது சாப்பிட்றதுக்கும் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ இந்த ஜாமோடு சேர்ந்து அந்த சிறப்போடு சேர்த்து அப்படியே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஆட்டம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஆறும் போது என்ன ஆகும்னா இந்த ரோஸோட ஸ்மெல் எல்லாம் போய் அந்த ரோஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போய் இறங்கிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதை ஜூஸ் வந்து நீங்கள் பாலில் குடிக்கும் போதும் அது ஒரு லைட்டாக ஒரு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அதனால் ஸோ இது ஆறட்டும். ஆறுனு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்தோம்ல, இது வந்து நல்ல சிறப்பு வந்து ஆறிடுச்சு. இந்த வரங்க இருக்கலாம், அப்படியே சூப்பராக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து பாலில் இன்னும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இன்னொரு பாட்டில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். பட் இது கொஞ்சம் எனக்கு சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிறப்பு. நான் ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து சூடான பால். இந்த பாலில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ரோஸ் இது அப்படிங்கிறதுனால இருங்க, நீங்கள் சுகர்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணணுங்கிறதுல நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் ஒரு க்ரீமி சாக்லேட் மாதிரி உங்களுக்கு வரும் அந்த கலரு. நம்ம இந்த பீட்ரூட் அந்த ரோஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடாக பாலில் வந்து கலந்து கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இதில் ரோஸ் சேர்த்துருக்கும், பீட்ரூட் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது பீட்ரூட்டும் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ். இல்லை என் பசங்க வந்து இந்த நீங்கள் போட்டுக்க மாதிரி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் லாஸ்ட்டில் போட்டு அந்த ரோஸ் வந்து அப்படி கசக்கி மீன்ஸ் நல்ல உதிரியாக்கி போட்டு இல்லையா, அது வந்து நீங்கள் போடாமல் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட ரோஸ் அண்ட் பீட்ரூட் எசன்ஸ் மாதிரி ஒரு சிறப்பு. சூப்பர் அமேசிங்க. நான் வந்து இதில் வந்து சுகர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கனால நான் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது எனக்கு அவசியம் கிடையாது. அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் வந்து நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பட் அந்த கலர் போட்டு நம்ம இது பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக எனக்கு குடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் கூட இருந்தனால நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு ஆட்டை நீங்கள் செஞ்சு இதை வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து பீட்ரூட்டும் இருக்குது, ரோஸும் இருக்குது, உங்களுக்கு இதில் சுகரும் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்க வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பால் இது குடிக்கலாம் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே எம்மியாகவும் இருக்கும். ரோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட பாடிக்குள்ளே எடுக்கும்போது ஸ்கின் க்ளோனஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பெரும்பாலும் ஃபேஸுக்கு வெளியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை விட இன்டேக்காவே நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆரோக்கியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ குழந்தைங்களோட ஹெல்த் முக்கியம், நம்மளோட ஹெல்த் முக்கியம். காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு காஃபி டீக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பால் குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் எந்த கலர் எதுவும் நான் சேர்க்கவே இல்லை. ஸோ சேர்க்காத நம்மளோட பியூர் ரோஸ் எசன்ஸும் வித் பீட்ரூட்டும் சேர்த்த இது யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு பியூரா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.